டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டமோட பேசிக்ஸ். ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் இல்லை, ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு எடுத்தாலே ஃபஸ்ட்டு கொனாட்னா என்ன, கேமெட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். மேலோட கேமெட்டும் ஃபீமேலோட கேமெட்டும் ஒன் ஆஃப் யூஸ் ஆகி தான் நியூ பேபி ஃபார்ம் ஆகுது. அப்போது மேலோட ஸ்பெர்மும் ஃபீமேலோட எக்கும் தான் கேமெட். ஸோ ஃபீமேல் கேமெட்னா எக், இந்த எக்கை நம்ம ஓவம் அப்படின்னும் சொல்லுவோம். மேல் கேமெட் ஸ்பெர்ம், அந்த ஸ்பெர்மை நம்ம ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கொனாட்னா என்ன, இந்த கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற முக்கியமான உறுப்பு தான் கொனாட். ஸோ இந்த கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கனை தான் நம்ம கொனாட் அப்படின்னு சொல்லுவோம். மேலே ஸ்பெர்முங்கிற கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கன் டெஸ்டிஸ். ஸோ டெஸ்டிஸ் தான் மேல் கொனாட். அண்ட் ஃபீமேல்ஸில் இந்த கேமெட்டை எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஓவரிஸ். ஸோ ஓவரி தான் ஃபீமேல் கொனாட். அடுத்தது, இந்த ரிப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஆர்கன்ஸை எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, இன்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னு ரெண்டாக பிரிப்போம். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியானா பாடிக்கு வெளியில இருந்து பார்த்தாலே தெரிகிற ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. பாடிக்கு உள்ளே இருக்கிற ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் இன்டர்னல் ஜெனிட்டாலியா. ஸோ ஒரு ஃபீமேலை பாடிக்கு வெளியிலேருந்து பார்த்தா என்னென்ன ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் தெரியுதோ அதை தான் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னு சொல்கிறோம். ஃபீமேலோட எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிற அவுட்டர் லிப்பை நம்ம லேபியா மேஜோரா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கின்னை ஃபோல்டான மாதிரி இருக்கும். வெளியில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் லிப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், இதை நம்ம லேபியா மேஜோரா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உள்ள சின்னதாக ஸ்கின் ஃபோல்டான மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதுவும் ஒரு லிப், இதை நம்ம லேபியா மைனோரா அப்படின்னு சொல்லுவோம். லேபியானா லிப்புன்னு அர்த்தம், மேஜோரானா பெரிய லிப், மைனோரானா சின்ன லிப். ஸோ லேபியா மேஜோரா வெளியில், லேபியா மைனோரா உள்ள. அடுத்தது உள்ள ஒரு பட்டன் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட்டன் மாதிரி. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் கிளாய்டோரஸ். இந்த கிளாய்டோரஸ்க்கு கீழே யுரேத்ரல் ஓப்பனிங் இருக்கும். இந்த யுரேத்ரல் ஓப்பனிங் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வரல, ஆனால் இங்கே இருக்கிறதுனால மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிளாய்டோரஸ்க்கு கீழே யுரேத்ரல் ஓப்பனிங் இருக்கும். யுரேத்ரல் ஓப்பனிங்க்கு கீழே வஜைனல் ஓப்பனிங் இருக்கும். வஜைனல் ஓப்பனிங் தான் யூட்ரஸ் கூட கனெக்ட் ஆக போகுது. யுரேத்ரல் ஓப்பனிங் யூரினரி பிளாடர் கூட கனெக்ட் ஆகும். இது எல்லாத்துக்கும் கீழே ஆனஸ் இருக்கும். ஸோ வெளியிலேருந்து பார்த்தா தெரிகிற ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இதை தான் நம்ம எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் மொத்தமாக சேர்த்து இதை எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வல்வா அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டால் வெளியிலேருந்து பார்த்தா தெரிகிற இந்த எல்லா ஆர்கன்ஸையுமே வல்வா அப்படின்னு சொல்லுவோம். இதில் நான் இப்போ முன்னாடி மென்ஷன் பண்ணது இல்லாமல் வெஸ்டிபியூல் அப்படின்னு இன்னொரு பார்ட் அண்ட் வெஸ்டிபுலார் கிளாண்ட் அப்படின்னு இன்னொரு பார்ட் இருக்குது. ஸோ இது கிளாய்டோரஸ் மேலே இருக்கிற இந்த டிப் கிளாய்டோரஸ். கிளாய்டோரஸ்க்கு கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கும். இந்த ஃப்ளோரில் தான் ரெண்டு ஓப்பனிங்கும் இருக்குது. வஜைனாவோட ஓப்பனிங்கும் யுரேத்ரல் ஓப்பனிங்கும் இருக்கிற இந்த ஃப்ளோரை தான் நம்ம வெஸ்டிபியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தர மாதிரி இந்த இடத்த தான் நம்ம வெஸ்டிபியூல் அப்படின்னு சொல்கிறோம். இதை வல்வார் வெஸ்டிபியூல் ஆர் வஜைனல் வெஸ்டிபியூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெஸ்டிபியூலில் தான் ரெண்டு ஓப்பனிங் இருக்குது. கிளாய்டோரஸ்க்கு ஜஸ்ட் பெலோ இந்த வெஸ்டிபியூல் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது வெஸ்டிபுலார் கிளாண்ட். வெஸ்டிபுலார் கிளாண்டுன்னா என்னென்னா, ரெண்டு வெஸ்டிபுலார் கிளாண்ட் இருக்குது. வெஸ்டிபியூலில் செக்ரீஷனை கொண்டு வந்து சேர்க்கறதுனால அதுக்கு பேர் வெஸ்டிபுலார் கிளாண்ட். இந்த வெஸ்டிபுலார் கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்னென்னா, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் பென்னஸ் வஜைனாக்குள்ளே வரும்போது பென்னஸ் வஜைனாவை தேக்காமல் இருக்கிறதுக்காக லூப்ரிகேஷன், ஒரு ஆயிலி செக்ரீஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த வெஸ்டிபுலார் கிளாண்டோட ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் வெஸ்டிபுலார் கிளாண்ட் இருக்குது. கீழே இருக்கிற இது பார்த்தோலின் கிளாண்ட், மேலே இருக்கிற இது ரெண்டும் ஸ்கினி கிளாண்ட். ரெண்டு பேர் ஆஃப் கிளாண்ட் இருக்குது. மேலே இருக்கிறது ஸ்கினிஸ் கிளாண்ட், கீழே இருக்கிறது பார்த்தோலின் கிளாண்ட். ரெண்டுமே ஸ்கின்னுக்குள்ளே தான் இருக்கும். ஸ்கினி கிளாண்டோட ஸ்ட்ரக்சரை நம்ம வெளியிலேருந்து பார்க்கவே முடியாது. பார்த்தோலின் கிளாண்டும் ஸ்கின்னுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ பார்த்தோலின் கிளாண்ட் அதோட செக்ரீஷனை வஜைனல் ஓப்பனிங்குள்ளே கொண்டு போய் கொட்டும். ஸ்கின்னி கிளாண்ட் அதோட செக்ரீஷனை இந்த வெஸ்டிபியூலில் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ அவுட்டர் சைடும் இன்னர் சைடும் லூப்ரிகேட்டடாக வச்சுக்க வேண்டியது இந்த ஸ்கின்னி கிளாண்ட் அண்ட் பார்த்தோலின் கிளாண்டோட ஃபங்க்ஷன். ஸோ கிளாய்டோரஸ், யுரேத்ரல் ஓப்பனிங், ஸ்கின்னி கிளாண்ட், வஜைனல் ஓப்பனிங், பார்த்தோலின் கிளாண்ட்.
வஜைனல் வெஸ்டிபியூல், லேபியா மேஜோரா, லேபியா மைனோரா இது எல்லாத்தையும் சேர்த்து தான் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவை நம்ம வல்வா அப்படின்னும் சொல்லுவோம். அடுத்தது இன்டர்னல் ஜெனிட்டாலியா. பாடிக்கு உள்ளே இருக்கிற ரிப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே இன்டர்னல் ஜெனிட்டாலியா. உள்ளே என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னா வஜைனா, யூட்ரஸ், ஃபெலோப்பியன் டியூப் அண்ட் ஓவரிஸ். வஜைனா தான் வெளியிலே வந்துச்சே, வஜைனல் ஓப்பனிங்னு நம்ம பார்த்தோமே அப்படின்னா வெளியில் பார்த்தது வஜைனாவோட ஓப்பன் மட்டும்தான். வஜைனாங்கிறது ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த டியூப் பாடியோட இன்னர் சைடில் தான் இருக்குது. இந்த டியூபோட ஓப்பன் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவில் வரும். அந்த டியூப் இன்டர்னல் ஜெனிட்டாலியாவில் தான் இருக்குது. ஸோ வஜைனா ஃபஸ்ட்டு பார்ட், வெளியில் இருக்கிற வஜைனல் ஓப்பனிங்கையும் சர்விக்ஸையும் கனெக்ட் பண்ணுறது, உள்ளே கனெக்ட் பண்ணுறது இந்த வஜைனா. அண்ட் இந்த வஜைனாவை தாண்டி போனால் உள்ளே இருக்கிற பார்ட் சர்விக்ஸ். இந்த சர்விக்ஸ்க்கு மேலே இருக்கிறது பாடி ஆஃப் யூட்ரஸ். அண்ட் அந்த யூட்ரஸ்லேருந்து 2 கை மாதிரி போகுது இல்லையா, இது ஃபெலோப்பியன் டியூப். அந்த கை ஒரு முட்டையை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இது ஓவரிஸ். அண்ட் அந்த முட்டை இந்த யூட்ரஸ் கூட திருப்பி க்ரீன் கலரில் ஒரு ஸ்ட்ரக்சர் மூலியமாக அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, இது ஒரு லிகமெண்ட், ஒவேரியன் லிகமெண்ட். இந்த லிகமெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை. இப்போ நம்ம ரிப்ரடக்டிவ் சிஸ்டம் தான் படிக்கிறோம், இந்த லிகமெண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் இல்லை. ஆனால் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஓவரியில் தான் நமக்கு எக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓவரியில் ப்ரொடியூஸ் ஆகிற எக் இந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வந்து ஸ்பெர்ம் வருதான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணும். வஜைனா வழியாக ஸ்பெர்ம் வருதான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணும். அப்படி ஸ்பெர்ம் வரலை அப்படின்னா இந்த எக் வந்து ஷெட் ஆகி மென்சுரேஷனாக வெளியில் போயிடும், பீரியடாக வெளியில் போயிடும். இதுதான் ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டமோட சிம்பிளாக இதுதான் நடக்கும் உள்ள. இன்டர்னல் ஜெனிட்டாலியாவில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவில் பார்த்த ஒரு பார்ட்டையும் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேபியா மேஜோரா. வெளியில் இருக்கிற ஸ்கின் ஃபோல்டு தான் லேபியா மேஜோரா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. வஜைனல் வெஸ்டிபியூலோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் இந்த லேபியா மேஜோரா. அடுத்தது உள்ளே இருக்கிற சின்ன சின்ன லிப்பை தான் நம்ம லேபியா மைனோரா அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேபியா மைனோரா வஜைனல் ஓப்பனிங்கையும் யுரேத்ரல் ஓப்பனிங்கையும் மூடுனா மாதிரி இருக்கும். அடுத்தது கிளாய்டோரஸ். இந்த வெஸ்டிபியூலோட 2 லிப்பும் உள்ளே இருக்கிற லேபியா மைனோராவோட 2 லிப்பும் சேர்ற இந்த ஆன்டீரியர் போலில் தான் கிளாய்டோரஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த கிளாய்டோரஸ் பார்க்குறதுக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இந்த கிளாய்டோரஸ் மேலில் பென்னஸ்க்கு அனலாகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ மேலோட பென்னஸ் செக்ஷுவலாக அரவுஸ் ஆகும்போது எரெக்ட் ஆகும் இல்லையா, மேலோட பென்னஸில் எரெக்டைல் டிஷ்யூ இருக்குது. அந்த டிஷ்யூ தான் செக்ஷுவல் அரவுசல் அப்போது பென்னஸ் எரெக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஃபீமேலில் இந்த கிளாய்டோரஸில் எரெக்டைல் டிஷ்யூஸ் இருக்குது. அந்த எரெக்டைல் டிஷ்யூஸ் செக்ஷுவல் அரவுசல் அப்போது கிளாய்டோரஸ் எரெக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பென்னஸோட டிப்பை நம்ம கிளான்ஸ் பென்னஸ்ன்னு சொன்ன மாதிரி கிளாய்டோரஸோட டிப்பையும் கிளான்ஸ் கிளாய்டோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வெஸ்டிபியூல் வஜைனல் வெஸ்டிபியூலை பற்றி பார்க்க போகிறோம். வெஸ்டிபியூல் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஃப்ளோர் தான் வெஸ்டிபியூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெஸ்டிபியூலில் 2 ஓப்பனிங் இருக்குது. என்னென்ன? யுரேத்ரல் ஓப்பனிங், வஜைனல் ஓப்பனிங். வர்ஜன் ஃபீமேல்ஸில், அதாவது கற்போடு இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு இந்த வஜைனா உள்ள ஹாஃப் கவர்டாக இருக்கும். உள்ள ஒரு தின் லேயர் ஆஃப் ஃப்ளூயிட் மூலமாக கவர் ஆகிருக்கும். ஒரு மெலிசான ஒரு லேயர் மூலமாக வஜைனாவோட ஓப்பனிங்கோட ஹாஃப் கவர் ஆகிருக்கும். அந்த லேயரை தான் நம்ம ஹேமன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிஃபோர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், முதல் தடவை செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வஜைனாவோட ஓப்பனிங்கோட ஹாஃப் கவர்ட் ஆகிருக்கும் இந்த ஹேமன் மூலமாக. முதல் தடவை செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ண உடனே இந்த ஹேமன் டியர் ஆகிடும். அடுத்தது வெஸ்டிபுலர் கிளாண்டோட செக்ரீஷன்ஸ் எல்லாமே இந்த வெஸ்டிபியூல்லையும் வஜைனாலையும் தான் எம்டி ஆகுது. அடுத்தது வெஸ்டிபுலர் கிளாண்டை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போது வஜைனாவையும் வெஸ்டிபியூல்லையும் லூப்ரிகேட்டடாக வச்சுக்கிறது தான் இந்த வெஸ்டிபுலர் கிளாண்டோட ஃபங்க்ஷன். 2 டைப் ஆஃப் வெஸ்டிபுலர் கிளாண்ட் இருக்குது. ஒன்று மேஜர் கிளாண்ட் ஆர் ஆல்சோ கால்ட் as கிரேட்டர் கிளாண்ட் ஆர் பார்த்துலின்ஸ் கிளாண்ட். இன்னொன்று மைனர் கிளாண்ட் ஆர் லெஸர் கிளாண்ட் ஆர் ஸ்கினிஸ் கிளாண்ட். ஸோ கீழே இருக்கிற இது வஜைனாவில் டைரெக்டாக போய் ஓப்பன் ஆகிற மாதிரி கீழே பல்ப் மாதிரி இருக்கிற இந்த கிளாண்ட் பார்த்துலின் கிளாண்ட் ஆர் கிரேட்டர் கிளாண்ட். இதில் செக்ரீட் ஆகிற செக்ரேஷன்ஸ் மொத்தமும் வஜைனல் ஓப்பனிங்குள்ளே போய் எம்டி ஆகிடும். ஸோ வஜைனாக்குள்ளே லூப்ரிகேட்டடாக வச்சுக்க வேண்டியது பார்த்துலின் கிளாண்டோட ஃபங்க்ஷன்.
அடுத்தது ஸ்கின்னீஸ் கிளாண்ட். யுரேத்ரல் ஓப்பனிங்க்கு ஜஸ்ட் பிலோ இருக்கிற இந்த 2 டாட் தான் ஸ்கின்னீஸ் கிளாண்ட். வெஸ்டிபியூலில் லூப்ரிகேட்டடாக வச்சுக்க வேண்டியது இந்த ஸ்கின்னீஸ் கிளாண்டோட ஃபங்க்ஷன். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இன்டர்னல் ஜெனிட்டாலியாவில் இருக்கிற பார்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் அதில் வஜைனாங்கிறது ஒரு டியூப் மாதிரியான ஸ்ட்ரக்சர். வெளியில் இருக்கிற வஜைனல் ஓப்பனிங்கையும் உள்ளே இருக்கிற சர்விக்ஸையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த வஜைனாவோட ஃபங்க்ஷன். இந்த வஜைனா ரெண்டு ஸ்ட்ரக்சருக்கு நடுவில் இருக்குது அப்படின்னா, முன்னாடி யுரேத்ரா யூரினரி பிளாடர், பின்னாடி ரெக்டம் ஆனஸ். நம்ம இங்கே பார்த்தோம்ல, வஜைனல் ஓப்பனிங் நடுவில் இருக்குது, கீழே ஆனஸ் இருக்கும், மேலே யுரேத்ரா இருக்கும். அப்போ யூரினரி பிளாடருக்கும் ரெக்டம்க்கும் நடுவில் தான் வஜைனா இருக்குது. ஸோ வஜைனாங்கிற டியூப் ஆன்டீரியர் சைடில் யூரினரி பிளாடர் யுரேத்ரா இருக்கும், பொஸ்டீரியர் சைடில் ரெக்டம் அண்ட் ஆனஸ் இருக்கும். இந்த வஜைனாங்கிற டியூபோட லென்த் 8 சென்டிமீட்டர் லாங் இருக்கும் ஒரு முழு வளர்ச்சி அடைஞ்ச ஃபீமேல்ஸ்க்கு. அப்படி 8 சென்டிமீட்டர் லாங் இருக்கிற இந்த வஜைனாவால் அதோட லென்த்தை போல் டபுள் பங்கு விரிய முடியும். ஆக்சுவலாக இது 16 சென்டிமீட்டர் லாங் இருக்கும். 16 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற இந்த வஜைனா சுருங்கி ஃபோல்டாகி 8 சென்டிமீட்டராக செட் ஆகிருக்கும். ஸோ செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அப்போது இந்த 8 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கிற வஜைனா விரிஞ்சிச்சுன்னா அதால் 16 சென்டிமீட்டர் வரைக்கும் விரிய முடியும். அதோட லென்த்தை போல் டபுளாக அதால் எலாங்கேட் ஆக முடியும். வஜைனல் வாலில் இருக்கிற மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகிறது மூலமாக வஜைனாவில் இருக்கிற ஸ்பெர்ம் சர்விக்ஸை மேல் நோக்கி போகிறதுக்கு இந்த வஜைனல் வால் மசில் கண்ட்ராக்ஷன் ஹெல்ப் பண்ணும். இந்த வஜைனாவோட இன்னர் லேயரை தான் வஜைனல் எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வஜைனல் எபித்தீலியம் மென்சுரல் சைக்கிளோட ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த எபித்தீலியமில் சேஞ்சஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம மென்சுரல் சைக்கிளில் பார்ப்போம். ஸோ இதுதான் வஜைனல் ஓப்பனிங். அண்ட் மேலே இருக்கிற இது சர்விக்ஸில் இந்த ரீஜியன் ஃபுல்லாக சர்விக்ஸில் 2 ஓப்பனிங் இருக்குது. உள்ளே இருக்கிறது இன்டர்னல், வெளியில் இருக்கிறது எக்ஸ்டர்னல் ஓஎஸ். வெளியில் இருக்கிற ஓப்பனிங்கை நம்ம எக்ஸ்டர்னல் ஓஎஸ்ன்னு சொல்லுவோம், உள்ளே இருக்கிற ஓப்பனிங் இன்டர்னல் ஓஎஸ். நடுவில் இருக்கிறது சர்விக்கல் கேனால். சர்விக்ஸோட பாத்வேவை தான் நம்ம சர்விக்கல் கேனால் அப்படின்னு சொல்கிறோம். வஜைனல் கேனால் பெருசாக இருக்கும், சர்விக்கல் கேனால் சின்னதாக இருக்கும். இந்த வஜைனா மட்டும் 8 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். இந்த சர்விக்ஸ் யுட்ரஸோட ஒரு பார்ட். யுட்ரஸ்னால் இந்த சர்விக்ஸையும் சேர்த்து தான் யுட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது யுட்ரஸை பார்க்கலாம். யுட்ரஸ் ஒரு ஹாலோ ஆர்கன், உள்ள காலியாக இருக்கிற ஒரு ஆர்கன், திக்கான மசில் லேயர் இருக்கிற ஆர்கன். இந்த யுட்ரஸோட மஸ்குலர் வால் ரொம்ப திக்காக இருக்கும். இந்த யுட்ரஸ் முன்னாடி பிளாடருக்கும் பின்னாடி இருக்கிற ரெக்டம்க்கும் நடுவில் தான் இருக்குது. இந்த யுட்ரஸோட லென்த் 7.5 சென்டிமீட்டர் அண்ட் இதோட பிரெத் 5 சென்டிமீட்டர். இதோட திக்னஸ் மட்டும் 2.5 சென்டிமீட்டர் திக்காக இருக்கும். ஏன்னா சைல்டு பர்த் உள்ள ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட், அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்கன். அதனால் இதோட திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இது இதோட சைஸை போல் எத்தனை பங்கு விரிஞ்சு கொடுத்தாதான் ஒரு பேபியை உள்ளே வச்சு பராமரிக்க முடியும். ஸோ யுட்ரஸோட லென்த் 7.5 சென்டிமீட்டர், பிரெத் 5 சென்டிமீட்டர் அண்ட் திக்னஸ் 2.5 சென்டிமீட்டர். இந்த யுட்ரஸை 3 போர்ஷனாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று ஃபண்டஸ், இன்னொன்று பாடி, இன்னொன்று சர்விக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக தான் யுட்ரஸ். ஓகே, இது ஃபுல்லாக யுட்ரஸ். யுட்ரஸோட கீழே இருக்கிற இந்த பார்ட் சர்விக்ஸ், நடுவில் இருக்கிற இந்த பார்ட் பாடி. ஃபெலோப்பியன் டியூப் சேர்றதுக்கு மேலே இருக்கிற பார்ட்டை நம்ம ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது யுட்ரஸோட ஃபண்டஸ். ஃபெலோப்பியன் டியூப் சேர்ந்ததுக்கப்புறம் சர்விக்ஸோட ஓப்பன் வரைக்கும் இருக்கிறது பாடி. சர்விக்ஸோட ஓப்பன்லேருந்து சர்விக்ஸோட இன்டர்னல் ஓஎஸ்லேருந்து எக்ஸ்டர்னல் ஓஎஸ் வரைக்கும் இருக்கிற இது சர்விக்ஸ். ஸோ இந்த ரீஜியன் சர்விக்ஸ், இது பாடி அண்ட் ஃபெலோப்பியன் டியூபோட ஜாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறது ஃபண்டஸ். அடுத்தது இந்த யுட்ரஸை 3 லேயர்ஸ் இருக்குது. வெளியில் இருக்கிற லேயரை அவுட்டர் லேயர் ஆர் சீரஸ் லேயர், நடுவில் இருக்கிற லேயர் மயோமெட்ரியம் ஆர் மிடில் லேயர், உள்ளே இருக்கிற லேயர் எண்டோமெட்ரியம் ஆர் இன்னர் மியூக்கஸ் லேயர். ஸோ வெளியில் இருக்கிற லேயர் சீரஸ் லேயர், இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர்.
இந்த லேயர் ஆன்டீரியர் சைடில் ஃபுல் யூட்ரஸையும் கவர் பண்ணியிருக்கும். ஆனால் பொஸ்டீரியர் சைடில் இஸ்துமஸ் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கும். இஸ்துமஸ்னால் என்னென்னா, இப்போ இந்த சர்விக்ஸ் முடிகிற இடத்துல, சர்விக்ஸோட இன்டர்னல் ஓஎஸ் வர்ற இடத்துல சர்விக்ஸ் வந்து அதோட பிரெத் வந்து சின்னதாகுது இல்லையா, இந்த சின்னதாகிற இந்த பார்ட்டை தான் நம்ம இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்டீரியர் சைடில் இந்த சீரஸ் லேயர் ஃபுல்லாக சர்விக்ஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கான். பொஸ்டீரியர் சைடில் இஸ்துமஸ் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கு. இந்த பார்ட் தான் இஸ்துமஸ். அடுத்தது மயோமெட்ரியம். மயோமெட்ரியம் தான் யூட்ரஸோட மிடில் லேயர். மயோனாலே மசில்னு அர்த்தம். மசில் மூலமாக உருவாயிருக்கிற லேயர் தான் மயோமெட்ரியம். இதுதான் திக்கெஸ்ட் லேயர். நம்மளோட யூட்ரஸோட லேயர் 3 லேயர்லேயே இதுதான் திக்கெஸ்ட் லேயர். இந்த லேயரில் இன்னும் 3 டிவிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா எக்ஸ்டர்னல் மயோமெட்ரியம், மிடில் மயோமெட்ரியம், இன்னர் மயோமெட்ரியம். ஸோ வெளியில் இருக்கிறத எக்ஸ்டர்னல் மயோமெட்ரியம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் டிரான்ஸ்வர்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். மிடில் மயோமெட்ரியம் நடுவில் இருக்கிறது. இதில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் லாங்கிடியூடினலாக, ஆப்ளிகா அண்ட் டிரான்ஸ்வர்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். 3 வகையான மசில் ஃபைபர் அரேஞ்ச் ஆகிருக்கும் மிடில் மயோமெட்ரியமில். இன்னர் மயோமெட்ரியம் உள்ளே இருக்கிற மயோமெட்ரியமில் சர்க்குலர் மசில் ஃபைபர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது எண்டோமெட்ரியம். உள்ளே இருக்கிற கடைசி லேயர் தான் எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியம் திக்காக வளரும் அண்ட் பீரியட்லாம் இந்த எண்டோமெட்ரியம் தான் ஷெட் ஆகி பீரியடாக வெளியில் போகுது. திருப்பி ஒரு பீரியட் கம்ப்ளீட் ஆனோடனே இந்த எண்டோமெட்ரியம் திருப்பி வளரும், வளர்ந்து திக்காகும், திக்காகிட்டு திருப்பி வெளியில் பீரியடாக ஷெட் ஆகி போயிடும். ஸோ இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் யூட்ரஸ் தான் எண்டோமெட்ரியம். அடுத்தது சர்விக்ஸ். சர்விக்ஸுங்கிறது ஒரு நேரோ மஸ்குலர் டியூப். வஜைனாங்கிறது மஸ்குலர் டியூப் இல்லை. வஜைனாங்கிறது ஒரு சின்ன டியூப். இதில் மஸ்குலர் போர்ஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் சர்விக்ஸுங்கிற டியூப்பில் மஸ்குலர் போர்ஷன் அதிகமாக இருக்கும் அண்ட் இதோட பாத்வே நேரோவாக இருக்கும். சின்ன வழி தான் இருக்குது. ஸோ சர்விக்ஸ் வந்து ஒரு நேரோ மஸ்குலர் டியூப். இது வெளியில் இருக்கிற வஜைனாவையும் உள்ளே இருக்கிற யூட்ரஸோட பாடியையும் கனெக்ட் பண்ணுது. வஜைனாக்கும் யூட்ரஸோட பாடிக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் தான் இந்த சர்விக்ஸ். இந்த சர்விக்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்னல் ஓஎஸ், எக்ஸ்டர்னல் ஓஎஸ் அண்ட் ஒரு கேனால் இருக்குது. நடுவில் இருக்கிற பாத்வே தான் சர்விக்கல் கேனால். மேலே இருக்கிறது இன்டர்னல் ஓஎஸ், கீழே இருக்கிறது எக்ஸ்டர்னல் ஓஎஸ். அடுத்தது ஃபெலோப்பியன் டியூப். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த யூட்ரஸ்லேருந்து இப்படி கை மாதிரி வெளியே போகிற ஸ்ட்ரக்சர் தான் ஃபெலோப்பியன் டியூப். இந்த ஃபெலோப்பியன் டியூப் தான் 2 ஓவரியும் எடுத்துகிட்டு வந்து யூட்ரஸ் கூட கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஃபெலோப்பியன் டியூபுக்கு 4 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று இன்டர்ஸ்டிஷியல் பார்ட். யூட்ரஸ் கூட ஃபெலோப்பியன் டியூப் கனெக்ட் ஆகிறது தான் இன்டர்ஸ்டிஷியல் பார்ட். அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் பார்ட் முடிஞ்ச உடனே இஸ்துமஸ் பார்ட். இஸ்துமஸ் முடிஞ்ச உடனே இருக்கிறது ஆம்புலா. அண்ட் ஆம்புலா முடிஞ்ச உடனே இந்த ஃபெலோப்பியன் டியூப் விரிஞ்சி கை மாதிரி ஆகும். அந்த கை மாதிரி ஆகிற ஸ்ட்ரக்சர் தான் இன்ஃபண்டிபுலம் வித் ஃபிம்ப்ரியே. ஃபிம்ப்ரியேனா விரல் மாதிரி இருக்கும், கோடு கோடாக எங்கள் விரல் மாதிரி இருக்கிறது ஃபிம்ப்ரியே. அண்ட் இந்த ஃபெலோப்பியன் டியூப் விரியறது இன்ஃபண்டிபுலம். ஸோ ஃபெலோப்பியன் டியூபோட 4 பார்ட்ஸ் என்ன? யூட்ரஸ்லேருந்து அரைஸ் ஆகிற இடம் இன்டர்ஸ்டிஷியல் பார்ட். அரைஸ் ஆகி முடிஞ்ச உடனே இருக்கிற ஒரு ரீஜியன் இஸ்துமஸ். அண்ட் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ரீஜியன் ஆம்பியூலா. அண்ட் ஆம்பியூலா முடிஞ்ச உடனே ஃபெலோப்பியன் டியூப் விரியறது இன்ஃபண்டிபுலம். கடைசியில் இருக்கிற ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் ஃபிம்ப்ரியே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பேசிக்ஸ். அடுத்த வீடியோவில் மென்சுரல் சைக்கிள் அண்ட் உள்ளே இருக்கிற சேஞ்சஸ் ஒரு ஸ்ட்ரக்சரையும் பற்றி டீட்டெயிலான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.